அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டேரோ டெஸ்டார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதல் சொல்ல நினைப்பது என்ன, மெயினாக உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், காதல் சொல்ல நினைப்பது என்ன, கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ் என்ன, கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ் என்ன ஸ்பிரிட்ஸ். ரிஸ்க், take a risk, you have the power within to move mountains. மேபி இது உங்களோட பவர் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. மேபி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இஃப் யூ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு மலையவே தூக்கி இந்த பக்கம் வைக்க முடியும், அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் நீங்கள் நிறைய விஷயங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. clear the clutter, when in doubt throw it out. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் சின்ன சந்தேகத்தை உண்டு பண்ணாலும் சரி, அதை தூக்கி போட்டுருங்க. அதாவது கிளட்டர் நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். கிளட்டர் நான் சொல்கிறது வீட்டில் இருக்க கிளட்டர், ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பேப்பர், அடிக்கடி நீங்கள் உங்களோட வீட்டை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறையா சேஜ் இல்லைனா கேண்டில் லைட்டு, ஸ்மோக் இதெல்லாம் போட்டு, ஸ்மோக்னால் தம் இல்லை, சாம்பிராணி அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு நீங்கள் வீட்டை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளென்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. மேபி இந்த மாஸ்குலின் இல்லைனா ஃபெமினின் உங்களை நேசிக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு அவங்க இந்த கைடன்ஸை கொடுக்க விரும்புகிறாங்க. அப்படி வச்சுக்கலாம் நம்ம இதை. ஸோ இந்த மாஸ்குலின் வருவாங்களா, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்ப்பாங்களா, என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிஸ், காதல் சொல்ல நினைப்பது என்ன ஃபார் த கலெக்டிவ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கார்டு மேலே நிற்குது, த சர்ப்ரைஸ் கார்டு. மெஜிஷியன், நீங்கள் ஒரு மேஜிக் பீயிங். உங்களை இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு அழகாக இருக்கீங்க. இப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. கோல்டன் ஹேர், கேர்லி ஹேர், உங்கள் கையில் ஒரு மேஜிக் வாண்ட் இருக்குது. எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு. இந்த கொடி எப்போவுமே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அபண்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேட்ஸ் இருக்குது, பிளாக் கிடையாது. ஸோ இது ஒரு குட் லக்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது மேஜிக்கல் பீயிங். எல்லாமே நீங்கள் நினைக்கிறத உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. யூ ஆர் லைக் அன் ஏஞ்சல். உங்கள் சந்தோஷம் அவங்களையும் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. குயின் ஆஃப் கப்ஸ், உங்ககிட்ட காதலுக்கு அளவே கிடையாது. அப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் இந்த மாஸ்குலின் இல்லை ஃபெமினின் மேலே வச்சுருக்கீங்க. ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் இங்கே, அதனால் நான் மாஸ்குலின்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் இன்னொன்று, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை மேஜிக்கல் பீயிங்னு பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மர்மைட். கண்டிப்பாக அவங்க உங்களை இந்த உலகத்தை சார்ந்தவங்களாம் பார்க்கவே இல்லை. நீங்கள் ஏதோ வேறு கிரகத்துலேருந்து இறங்கி இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி தான் உங்களை அப்படி ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அப்படி தான் நினைக்கிறாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்கல. இப்படி இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அழகான காட்டுக்குள்ளே இருக்கீங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கீங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணாலும் சர்வைவ் பண்ணுவீங்க. இல்லைனா உங்களுக்கு எல்லா இடமே ரொம்ப பிடிக்கும். யூஆர் லைக் அ பட்டர்ஃப்ளை. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஹவு கேன் யூ பி ஸோ மேஜிக்கல், எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஆச்சரியம் இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த உங்களை நேசிக்கிற அந்த பர்சனுக்கு. ப்ளீஸ் ப்ரெஸ் இட்ஸ் நாட் சேனல் மெசேஜ். இப்போ தான் ரகசியம் வெளியில் வருது. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்கள யாரோ ஒரு விஷயத்தில் கட்டி போட்டிருக்காங்க. 4 ஆஃப் சோர்ட்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்களால நகர்ந்து போக முடியும். பட் 4 ஆஃப் சோர்ட்ஸ் எப்போவுமே ரொம்ப பேட் கார்டு கிடையாது ரைடர் வெயிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாயில் ஒரு கத்தி இருக்குது. இப்போ அவங்களால நிச்சயமாக பேச முடியாது. எடுத்தாலும் வலிக்கும், இதுக்கு மேலே வாயை 3 நாளும் வலிக்கும். அந்த மாதிரி ஒரு துரோகம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவங்க 3 சோடு எடுத்துட்டாங்க, இன்னும் 1 சோடு எடுக்கணும். ஆனால் அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கைகள்லேருந்து எடுக்க முடியும். ஏன்னா கையும் காலும் சேர்த்து கட்டப்படல. இந்த ஒரு பாயிண்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், இதை எடுக்கிறதுக்கு கடவுள் வழி காமிப்பாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட நின்னா போதும், அந்த சோடை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு புண்ணுக்கு மருந்து போடுவீங்க. அதை இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல. பட் இதுதான் அவங்க சூழ்நிலை இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க.
எப்போவுமே நம்மளுக்கு கடவுள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வழி வைக்காமல் கடவுள் வந்து எந்த கஷ்டத்தையும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு நிச்சயம் ஒரு வழி இருக்கும். அதுதான் இந்த காலும் கையும் சேர்த்து கட்டப்படாத நிலைமை. அந்த அந்த ஒரு சின்ன வே இருக்குது, அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்குது. அதை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களால் வெளியில் வர முடியும். இது வந்து இந்த கார்டில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது பேஜ் ஆஃப் காயின்ஸ். கண்டிப்பாக இந்த மேஸ்குலின் எனர்ஜி, ஏன்னா இங்கே ஆப்வியஸ்லி ஃபெமினன், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். பேஜ் ஆஃப் காயின்ஸ், நியூ பிகினிங். ஃபினான்ஷியலாக வந்து ஓகே, இட்ஸ் அ வெரி ஆப்வியஸ் மெசேஜ். இந்த மேஸ்குலின் எனர்ஜி என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போது அவங்க கட்டப்பட்டிருக்கலாம், அவங்களுக்கு பெயின் இருக்கலாம், அவங்க கோத்ரூ பண்ணலாம். ஆனால் 4 ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயினுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை யோசிச்சு அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு எனர்ஜி. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க, நான் இதுலேருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப டார்க் எனர்ஜி. இம்மீடியட்டாக அதை ஃபாலோ பண்ணுற கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் பேஜ் ஆஃப் காயின்ஸ். இது வந்து நியூ பிகினிங்கே கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிச்சிருக்கலாம், இல்லைனா ஒரு 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 இடத்த ரீச் பண்ணியிருக்கலாம். இப்போ கீழே விழுந்தாலும் அவங்க எந்திரிக்கும் போது ரொம்ப கீழே இருந்து ஆரம்பிக்க போகிறதில்ல, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இங்கே வந்து பேஜ் ஆஃப் காயின்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப செக்யூர்டாக அடுத்த விஷயத்தை அவங்க பண்ண போகிறாங்க. ஃபினான்ஷியலாக பண்ணாலும் சரி. பாட்டம் டெக் கார்டில் பார்த்திங்கன்னா சன். ஸோ இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் ஒரு நியூ பிகினிங்கோட வரப்போகிறேன். அந்த நியூ பிகினிங் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம 2 பேத்துக்குமே சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த சந்தோஷம் என்றைக்கும் நிலைக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ்? கலெக்டிவ்க்கு காதல் சொல்ல விரும்புகிறது என்ன? காதல் சொல்ல விரும்புகிறது என்ன? ஸ்பெல் பேக், பேஜ் ஆஃப் சோர்ஸ், கிளாரிட்டி. நிச்சயமாக கிளாரிட்டியோடு தான் வருவேன்னு சொல்கிறாங்க. அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இல்லைனாலும் ஒரு என்ன சொல்கிறது, பேஜ் ஆஃப் சோர்ஸ் திரும்பவும் ரொம்ப அடிமட்டமாக இல்லை, ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்து நான் போட கற்றுக்கிறேன் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எனக்கு எழுத தெரியும், ஆனால் நான் வந்து ஒரு பிஹெச்டிலாம் பண்ணலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அது. இப்போ பார்த்திங்கன்னா 6 ஆஃப் சோர்ஸ். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, அந்த கிளாரிட்டி எனக்கு நல்லா புரியுது, நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும் அப்படின்னு. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும். 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, அன்பேரபிள் பெயின். இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களை என்ன பார்க்குறாங்க, எப்படி பின்னாடி எரிமலை வெடிக்கும்போது இவ்வளோ ஜாலியாக நீ வந்து உன் வேலையை பார்க்குற, என்னால் அப்படி இருக்க முடியல, உனக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ எதை பற்றியுமே அலட்டிக்கல, யூ ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் அந்த எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதை நான் அவங்ககிட்ட அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க இப்போது அன்பேரபிள் பெயினில் இருக்காங்க, இல்லைனா வெளியிலேருந்து பார்க்குறவங்க அவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாஸ்குலின் எனர்ஜி இட்ஸ் நியர்லி டெத் சிச்சுவேஷன், இந்த மாஸ்குலின் இப்போ என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு நான் வந்து இறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் வந்து உன்னை திரும்ப பார்க்கணும், இந்த சந்தோஷமான முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இருக்கேன். திஸ் இஸ் த மெசேஜ். கண்டிப்பாக அது வெற்றி உண்டு. மேபி மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க இன்னொரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை பேர் எவ்வளோ துரோகம் பண்ணாலும், இப்படி நீங்கள் இறந்துடுவீங்கன்னு நினச்சாலும், நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஊழலெல்லாம் பாட்டு காட்டில் சுற்றிட்டு அந்த காட்டை எப்படி ஆட்சி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இது தெரியாமல் சில பேர் வந்து நீங்கள் இப்படி 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட். ஆனால் நீங்கள் வந்து இங்கே குயின் ஆஃப் காயின்ஸ், அது இந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரியுது. யூ ஆர் அபண்டன்ட், அதுவும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. யூ ஆர் லைக் மைடஸ் டச். உங்களை இப்படி மெஜிஷியன் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஆனால் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆழமான ஆள் நீங்கள். உங்களை எடுத்தோடனே புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் எந்த சூழ்நிலையில் எவ்வளோ க்ளோஸாக அவங்கள வாட்ச் பண்ணாலும் அவங்களால உங்களை பற்றி ஒரு விஷயத்தை கிராக் பண்ண முடியல. இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்யூரியாசிட்டி, they love that.
காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான ஜஸ்டிஸ், அதாவது கேஸில் தோற்று போயிருக்கலாம், மேபி இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்கு, அது நியாயமே இல்லை கொஞ்சம் கூட. ஓஷன் கிளியரிங், லாஸ்ட் வாயேஜ், லெட் கோ, ஸ்பெண்ட் டைம் இன் பீச், கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, ப்ரூம், கிளென்சிங், திரும்பவும் கிளென்சிங். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய துரோகம் நடந்திருக்கு, அதனால தான் எங்கள் 4 ஆஃப் சோர்ஸ் இப்படி வந்திருக்கு. அவங்கள யாரோ முதுகில் குத்திருக்காங்க, இல்லை வாயிலே குத்திருக்காங்க, பேச முடியாதபடி மேபி ஏதாவது பிளாக்மெயில் அந்த மாதிரி நடக்கலாம். பேசினா உன்னோட ரகசியத்தை இந்த ரகசியத்தை நாங்கள் வெளியில் விட்டுருவோம், இல்லைனா இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் வச்சுருக்கோம், இதை விட்டுருவோம், இல்லைனா நீ இனிமேல் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, உன்னை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது பிளாக்மெயில் இருக்கலாம், இல்லை ஃபால்ஸ் கேஸ் இருக்கலாம். அதனால் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் ஒரு பெரிய அலை நடந்துகிட்ருக்கு, அலை மோதிட்டுருக்கு மனசு, ஒரு நிலையில் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப டெம்பரரியான சுச்சுவேஷன், சீக்கிரம் இதை நான் வந்து கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், காதல் சொல்ல நினைப்பது என்ன? காதல் சொல்ல நினைப்பது என்ன? மவுண்டைன், அப்ஸ்டக்கிள்ஸ். இது தடையை யாரோ ஒருத்தவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மலையை கடக்கிறது ஒரு விஷயமா இருக்குது அவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடல்ட். ஆனால் ஒரு அப்ஸ்டக்கல்லையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டுருக்கேன் ஆஸ் அ மேன், மெச்சூர் மேனாக. வந்து நான் வந்து இப்படி இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் கற்றுக்கிறேன். ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா நியூ ஸ்டார்ட், நியூ க்ரோத். கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில், இந்த காதலில் ஒரு புது ஆரம்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயும் அவங்க சொல்கிறாங்க. இதுவும் சொல்கிறாங்க, நான் ஒரு கிளாரிட்டி, எனக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்ருக்கு, எனக்கு நல்லா புரியுது நான் அந்த இடத்த விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு. பட் அவங்க போக போகிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க சொல்ல விரும்பலை, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது, அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். Ten of Swords. ஏதோ ஒரு ரகசியம் இந்த மாஸ்குலின் கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா அந்த ரகசியம் வெளியில் வந்துருச்சு. அதனால தான் இந்த 10 ஆஃப் சோர்ட்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு புரியுது இப்போது. அவங்க இந்த மாதிரி தான் பாஞ்சு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன ஏதோ விஷயம், ஒரு விஷயம் நடந்துருச்சு. அவங்க ஈகோவால் தான் இந்த லாஸ், அது அவங்களுக்கு இப்போ நல்லா தெரியுது. அவங்க வந்து பெருசாக எதையோ பிடிக்கணும்னு நினச்சி இருக்கிறதையும் விட்டுட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த மாஸ்குலினுக்கு நடந்துட்டுருக்கு, இல்லை நடந்துருச்சு. உங்களை அவங்க ஹை ப்ரீஸ்டஸாக தான் பார்க்குறாங்க. எப்படி அப்படி மேஜிக்கல் பீயிங்காக இருக்க முடியுது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இப்போது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, அவங்க கேட்கல, இப்போ அது நடந்துருச்சு. ஏதோ ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரிய வரும்னு சொன்னீங்க. அந்த ரகசியம், ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு, இனி எல்லா ரகசியமும் தெரிய வரும். ஃபேமிலியில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. மேபி இந்த துரோகம் நடந்தது அவங்க ஃபேமிலியில், மேபி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில், இல்லை அந்த ஃபேமிலியாக சேர்ந்து இவங்களை ஏமாற்றிருக்காங்க காசுக்காக. திரும்பவும் டெவில் எனர்ஜி. ஆனால் உங்கள் ஸ்ட்ரென்த் அந்த டெவிலை வந்து மறைக்குது. மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அது டார்க்கர் சைட், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். அந்த காதல், நீங்கள் வச்சுருக்க அந்த அன்கண்டிஷ்னல் லவ், இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பீயிங்,
அவங்க இருக்க அந்த டார்க்னஸ், அவங்களுக்கு நிறைய டார்க் அட்டாச்மெண்ட், மேபி நிறைய ஸ்பெல் ஒர்க் கூட இருக்கலாம் இந்த மேஸ்குலினை சுற்றி. அதெல்லாம் வந்து மீறி தாண்டி வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நீங்கள் இருக்க அந்த தைரியம் கூடிய சீக்கிரம் இந்த மாஸ்டர் உங்களை கம்யூனிகேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 5 of Cups ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். இதுதான் அவங்க மெயினாக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. அவங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணது தப்பு, உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுன்னா, அவங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சான்னா இல்லை இப்போது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்குது. எனக்கு குழம்பி தெளியிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஐ கான்ட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் டு சே. ஏன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. என்ன அவ்வளோ தூரம் அவங்க கிளியரிங். யூ மேக் மீ ஃபீல் லவ்ட், அக்செப்டட் அண்ட் அப்ரிஷியேட்டட். நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறீங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அவங்க ப்ரெசன்ஸை நீங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இப்படி இரு அப்படி இருன்னு எதுவும் சொல்லலை. அது மாதிரி சில விஷயங்கள் உங்ககிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ்? காதல் சொல்ல நினைப்பது என்ன? ஸோ அவங்க சொல்ல போகிறேங்கிறத நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே எந்த மெசேஜுமே வரல. நான் அதனால் இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். வேற ஒரு டெக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் மெசேஜஸ் வரல அப்படின்னா ஸ்பிரிட்ஸோட மெசேஜோட நான் இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். வாவ். I have looked you up online because I am curious to see what you have been up lately. அவங்க உங்களை ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஆன்லைனில் சர்ச் பண்ணுறேன்றாங்க உங்களுக்காக. மேபி he is finding you or he is not finding you. I want a new beginning with you. Again இந்த எனர்ஜி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. செல்ஃப் லவ், அக்செப்டன்ஸ், சோல் மிஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பேஷன் அண்ட் யூனியன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே ஏற்றுக்கிற அந்த அக்செப்டன்ஸ், சோல் மிஷன். உங்கள் 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒரு சோல் மிஷன் இருக்குது. அந்த சோல் மிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகணும் நீங்கள். அதே சமயம் உங்கள் பேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா யூனியன், உங்கள் காதல் கை கூடுறது உறுதி. ஐ டோன்ட் ஃபீல் குட் எனஃப் ஃபார் யூ எட். ஐ ஃபீல் அன்வர்தி ஆஃப் யுவர் லவ். கில்ட்டி. உங்கள் காதலுக்கு தகுதியானவனா இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறாங்க. சரி, இதோட முடிச்சுக்கலாம். I know that we are destined to be together. That's why I'm coming back soon. நாம் இங்கே பார்த்த அதே எனர்ஜி தான் அவங்க வரேன்னு சொல்கிறதே தான் இங்கேயும் அதே தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. He is going to come back. If I come back to you now, I would just hurt you even more. அவங்க உங்ககிட்ட இந்த விலகி இருக்கிறதுக்கு காரணம் வந்து சூழ்நிலைகள் மட்டும் இல்லை, அவங்களோட நிறைய டார்க் எனர்ஜி தான். இந்த டெவில் எனர்ஜி மாதிரி அவங்களுக்கு மேபி நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஈகோ பெருசாக இருக்கலாம். ஏன்னா எம்பரர் எனர்ஜி பார்த்தோம், அவங்க ஈகோவில் இன்னுமே லாஸ் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. மேபி அந்த ஈகோவோட வந்தால் உங்களை ஹர்ட் பண்ணுறதோட உங்களை இழந்துருவோமோன்ற பயம் உங்களுக்கு இருக்குது. ஐ ஹேட் த ஃபேக்ட் தட் ஐ எம் இக்னோரிங் யூ அண்ட் புஷிங் யூ அவே. இட் ஜஸ்ட் ஸ்கேர்ஸ் மீ டு ஃபீல் ஸோ டீப்லி ஃபார் யூ. ஐ நெவர் ஹேட் தட் பிஃபோர். ஸோ உங்களை வந்து அவங்க விலகி இருக்கிறது புஷ் பண்ணி தள்ளுறதுக்கு காரணம் வந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, எங்கே நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, எங்கே உங்களுக்கு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பட் அதுதான் ஈகோ அப்படிங்கிறதே அவங்களுக்கு இன்னும் புரியல. டிவைன் லவ்வில் தெர் இஸ் நோ ஸ்லேவரி. ஏன்னா இந்த மேஸ்குலினுக்கு மேபி பாஸ்டில் ஸ்லேவாக இருந்து பழக்கமாக இருக்கலாம், அதே தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ரெஸ்பெக்ட் தேர் ஜேர்னி அண்ட் ஹீலிங் ப்ராசஸ். ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஹீலிங் ப்ராசஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இஃப் யுவர் counterpart has other commitment over you, then leave them with that and walk away.
see with a very clear message. அவங்களோட ஜேர்னி ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஹீலிங் ப்ராசஸ்க்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. பட் உங்களை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாவோ இல்லை இந்த கனெக்ஷனை தாண்டி வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டுக்கு மணி, பிஸ்னஸ், வீடு இல்லை இந்த ஃபாஸ்டர் சில்ட்ரன் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் போனாங்க அப்படின்னா லீவ் தம் வித் தட் ஆப்ஷன் அண்ட் வாக் அவே. இங்கே வந்து உங்களுக்கு மர்சியே தேவையில்லை, ஜஸ்ட் லீவ் ஹிம் அண்ட் வாக் அவே. அதுக்கப்புறம் வந்து அவங்க கர்மா என்னமோ அது நடக்கும். யூ டோன்ட் பாதர். டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட், அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யூ ஆர் நாட் சுப்பீரியர் தென் எனி ஒன். சரண்டர் யுவர் ஈகோ. இது மாஸ்குலினுக்கு கண்டிப்பாக. இட்ஸ் நாட் ஃபார் ஃபெமினின் ஃபார் ஷுர். ஸ்பிரிட்ஸ் ஆர் கைடிங் யூ. ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் பர்பஸ் நவ். நம்ம பார்த்தோம் இந்த லைஃப் பர்பஸ், பேஷன், மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க உங்கள் மிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் யூனியன். அந்த யூனியன் வந்து இந்த மாஸ்குலினோட நடக்கணும்னா அதுக்கு தகுதியுடையவராக இந்த மாஸ்குலின் நடந்துக்கணும். ஸோ இது வெரி கிளியர் மெசேஜ். உங்களுக்கு ரொம்ப கிளியராக கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. யூ கேன் ரெஸ்பெக்ட் திஸ் மாஸ்குலின்ஸ் ஜேர்னி பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் கனெக்ஷன். இந்த கமிட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க போனாங்க அப்படின்னா த்ரோ ஹிம் அவே. யூ வில் ஹாவ் சம் அதர் கவுண்டர் பார்ட் ஆர் சம் அதர் மாஸ்குலின். He will be replaced. Jai Saram, God bless you.